ஓம் நம சிவாய வாழ்க. குருவாழ்க குருவேதனை. பக்த மேன்பர்களே, இன்று மகாலயபட்ச திதி ஆரம்பித்து 1ஆம் திதி இன்று முதல் நாள். தொடர்ந்து 14 திதிகள். 15ஆம் நாள் 2ஆம் திதி, அதாவது வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி அமாவாசை திதி, 15ஆவது திதி அதோட பூர்த்தியாகுது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னோர்களை நினைத்து தான தர்மங்கள் செய்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த காலகட்டத்தில் செய்கிறது மிகப்பெரிய பாக்கியம். புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த 15 திதியும் அமரபட்ச திதியாகும். இந்த திதியில் அவங்கள வேண்டி உங்களுடைய தாத்தா பாட்டி இன்னாருடைய முதல்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது, நீங்கள் யார் மூலமாக வந்து இந்த உலகத்துக்கு வந்தீங்களோ தாய் தகப்பன்லேருந்து ஆரம்பிக்கணும். தாய் தகப்பன், அவருடைய தாய் தகப்பன், அவருடைய வழிவந்த முன்னோர்கள் அத்தனை பேருக்கும் போய் சேர்கிற மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அப்படி செய்யும்போது உங்களுடைய ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய பூர்வா புண்ணியஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் வலுப்பெறும், நல்லது செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும், மகிழ்ச்சி உண்டாகும், வரக்கூடிய சந்ததியினருக்கும் நன்மை கிடைக்கும். அந்த தர்ப்பணங்கிறத உங்களால் இயன்றளவு எப்படி முடியுமோ அப்படி செய்யலாம். கோயிலில் போய் செய்யலாம், வீட்டில் செய்யலாம். ஆனால் மன திருப்தியோட பூர்ண மனதோடு செய்யணும். முக்கியமாக அதோடைய தாற்பயம் என்னென்னா, நீங்கள் 4 பேருக்கு உதவணும், இல்லாதவர்களுக்கு உதவணும், பசித்தவர்களுக்கு உணவளிக்கணும், ஜீவராசிகளுக்கு உணவளிக்கணும். இதுதாங்க உண்மையான அதோடைய தத்துவம். அப்படி செய்யும்போது உங்களுடைய முன்னோர்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலுப்பெறும். அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் மாறி மகிழ்ச்சி பெருகும் என்பது ஐதீகம். அதை அவசியம் கடைபிடிக்க வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன்.